திருமோகன், இங்கே பொள்ளாச்சி பாலியல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டுகளை விஞ்ஞானபூர்வமாக சிபிஐ நிரூபித்தது தான் இந்த வழக்கினுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. ஒரு 48 சாட்சிகள் அவங்க எந்த சூழல்லையும் பிறர் சாட்சிகளாக மாறாமல் இருந்ததும் ஒரு கூடுதல் பலம்னு சொல்லப்படுது. உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன? நிச்சயமாக சொன்ன மாதிரி முதல்ல இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடியது ப்ராப்பராக இருக்குன்னு எப்பயுமே ஃபேர் ட்ரையல்னு சொல்லக்கூடியது பாரபட்சமற்ற நீதி என்பதில் பாரபட்சமற்ற புலன் அடங்கியிருக்கிறது. ஃபேர் ட்ரையல் இன்க்ளூட்ஸ் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் எப்பயுமே. ஆகவே இது சொன்ன மாதிரி நக்கீரன் கோபாலிலிருந்து தொடங்கி மக்கள் இயக்கங்கள் எல்லா கட்சி இடதுசாரி இயக்கங்கள் மற்றவங்களாம் தொடர்ந்து நடத்தின போராட்டங்களும் அதை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய தலைமை வீட்டை போட்ட பண்பு தான் இது சிபிஐக்கு போடுறது. இன்னும் சொல்ல போனால் உயரதிகாரி ஒருத்தர் ஒரு பெண்ணுடைய பெயரையே சொன்னார், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். செக்ஷன் 228 பிரகாரம் அது அஃபென்ஸ், அது யாரும் சொல்லக்கூடாது. அப்படி கூட ஒரு உயரதிகாரியை பேரை சொன்னார். ஆகவே அன்றைய சூழலில் நிர்பந்தத்தின் காரணமாக தான் இந்த சிபிஐக்கு போச்சு. இப்போ இந்த வழக்கு விசாரணையை பொறுத்த வழக்கு இன்வெஸ்டிகேஷன் சயின்டிஃபிக்னு சொல்கிறது காரணம் பூராமே சிசிடிவி பதிவுகளும் சிடிஆர் தான் பூராமே. அது என்ன பண்ணுறாங்க, எப்பயுமே இந்த மாதிரி கூடிய கொடூரமான குற்றவாளிகள் எப்பயுமே சமூகத்தில் தாங்கள் செய்வதற்கு முன்பாகவே செஞ்ச பின்னால் இந்த தடயத்தை பிறகு அழிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் அழிக்கப்பட்டாலும் கூட ஃபரன்சிக் சயின்ஸில் ரிட்ரீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணங்காட்டி தான் சாத்தியமாச்சு. ஒன்று, அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. ஜஹீரா கேஸ்லேருந்து வரக்கூடிய விஷயம் இன்றைக்கி சட்டம் வந்தாச்சு, அதுக்கு தனியாக விக்டிம் ப்ரொடெக்ஷன் வந்தாச்சு தான் ஒன்று. இரண்டாவதாக இந்த மாதிரி கொடூரம் குற்றம் செஞ்ச கூட பிணைகளை விடாமல் உள்ளே வச்சுருந்து. ரெண்டாவது. மூன்றாவதாக இந்த சிபிஐனுடைய விசாரணையில் இன்வெஸ்டிகேஷனில் இதெல்லாம் மறைக்கப்பட்டதோ அவைகளை பூரா விஞ்ஞான தொழில்நுட்ப ரூபாய் கொண்டு வந்தாங்க. 3. அடுத்த கட்டமாக இது ஒரு நம்பிக்கை எப்பயுமே என்ன சொல்கிறேன்னா, இது போன்ற வழக்குகள் பூராமே நிர்பயா வழக்கிலிருந்து நிர்பயாவிலிருந்து வழக்கிலிருந்து அனுபவப்பட்டிருந்து வெளிநாட்டில் காமிச்சிருக்காங்க. போகிறான் இந்த வழக்குகளை விசாரிக்கிற போதே எப்படி கைட்லைன் கொடுத்துருக்காங்க போகிறாமே. அப்போ அந்த அடிப்படை ஏன்னா இது எல்லா அஃபென்ஸுமே ஸ்டேட்டுக்கு எதிரானது தான். ஆனாலும் கூட இது போன்றக்கூடிய ஒரு தீண்டாமை குடும்ப வழக்கு, பெண்கள் மீது அது கூட்டு வன்முறை வழக்கு என்பது சாதாரணமான குற்றம் அல்ல. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கைட்லைன்ஸ் மட்டுமல்ல, எப்படி பார்க்கணும்னா இந்த சமூகத்தில் பெண்கள் சமநிலைக்கு பாலின சமத்துவத்தை பேசுகிறவர்கள் நாம் அந்த பாலின சமத்துவத்தை அடைவதற்காக இப்போ தான் கல்வி வேலை வாய்ப்புன்னு போய் வெளியே வராங்க. அப்படி வருகிறவர்களில் மேட்டுக்குடியை சார்ந்திருக்கிற அதிகார பலம் மிக்கவர்கள், பணபலம் மிக்கவர்கள், அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் தான் இவ்வளவு துணிஞ்சு செய்ய முடியும் போகிறாமே.